ஹே ஆல் டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோயா வச்சு ஒரு தரமான சோயா சில்லி ரெசிபி ஒன்று பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு அது கூடவே உங்களுக்கு ஒரு கப் சோயா சங்க்ஸ் அதை ஆட் பண்ணிக்கோங்க. கொதித்ததுக்கப்புறமா அதை தனியாக மாற்றி வச்சுட்டு அது கூடவே உங்களுக்கு மிக்சிங்க்காக ஒரு அரை டீஸ்பூன் வத்தல் பொடி, அரை டீஸ்பூன் உங்களுக்கு கொரியாண்டர் பவுடர், அரை டீஸ்பூன் கர்டு இவ்வளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இது கூடவே உங்களுக்கு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் மிக்ஸ் பண்ணது எல்லாமே சேர்த்து இப்போ பொரிச்சிடலாம். உங்களுக்கு மிதமான சூட்டில் எண்ணெய் சூடு பண்ணி அதில் ஒன்றா போட்டு தனித்தனியாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஜிஞ்சர், கார்லிக், அப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அரை பச்சை மிளகா இவ்வளோத்தையும் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு அரை ஆனியன், அரை கேப்சிகம் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா மிதமான சூட்டில் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ், ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கெச்சப் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே க்ரீன் சில்லி சாஸ், அதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்நீரில் கலக்கிற கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவையும் வெந்நீரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸ் அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அது வெந்ததுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சம் மல்லித்தழை விட்டு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியான சோயா ரெசிபி ரெடி. ப்ளீஸ்